வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ஒரு டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மீன் வயல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச பிறகு நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவோம். நார்மலாக மீன் குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் அதோட குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வெந்தயம், காரக்குழம்புக்கு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் கண்டிப்பாக போடணும். அப்புறம் நம்ம பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பூண்டு கிட்ட இருக்கும், ஃபுல் பூண்டு. அது வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது வரைக்கும் வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு அதையும் வந்து போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். இப்போ இதில் நல்லா வதங்கின உடனே பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதையும் வந்து நல்லா வதக்க போகிறேன். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த மீன் குழம்புக்கோட வாசனை இருக்கும். அடுத்து வந்து இதுக்கு கூட வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அடுத்து வந்து கொஞ்சம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸில் ஒரு 5 தக்காளி கிட்ட நான் போட்டிருக்கேன். ஸோ தக்காளி எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு நம்ம இப்போ நல்லா வதக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நான் வதக்க போகிறேன். ஸோ மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் வந்து அந்த மீன் குழம்பு ஒட்டணும். ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அந்த நீச்சு ஸ்மெல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட வந்து ஒரு மீடியமான ஒரு கிரேவி பதத்தில் மீன் குழம்பு இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சத்தூளும் போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூளில் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட போகிறேன். நார்மலாகவே நம்ம மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் செய்கிறப்போ மிளகாத்தூளும் சரி புளியும் சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். அதனால் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூளும் போட்டு இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரை பண்ண பிறகு நம்ம புளியை நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மிளகாத்தூள் போட்டு வதக்கின பிறகு பாருங்கள் என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து புளி தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கலரி விட்டுட்டு கொதிக்க விடணும். ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் மீன் குழம்புக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு இந்த குழம்பு கொதிக்கிற அந்த கேப்பில் போயிட்டு மீனை க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ அந்த குழம்பு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக வந்து கொதிச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள் வாசனை, புளி வாசனை அது எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ க்ளீன் பண்ண மீனை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி நான் சேர்த்துருக்க மீன் வந்து கிளிச்ச மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செதில் அந்த இதெல்லாம் இருக்காது. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, பெருசாக முள்ளெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காது. இது நிறைய ஃப்ளெஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் இதில். அதனால் இந்த மீன் வந்து போட்டிருக்கேன் நான். மீன் போட்ட பிறகு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரமாச்சு கொதிக்கணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மீன் கொதித்து ஒரு கொதியிலே இறக்கிடுவாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொஞ்சம் ஸ்லிம்லேயும் கொஞ்சம் நேரம் விட்டுடுவேன் மீன் குழம்பு. எனக்கு அந்த மீனோட வாசனை வந்து ராவாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ மீன் குழம்பு திக்காகிடுச்சு. இது மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லியை ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.